தமிழ்நாட்டில் தமிழ் ஈழத்தை பற்றியோ தமிழர்களை பற்றியோ தமிழுடைய வரலாற்றை பற்றியோ அதிகமாக மக்களிடம் பேச வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு சிக்கலான விஷயம். அதை வச்சு அரசியல் செய்வதற்கு 1000 கட்சிகள் தயாராக இருக்கும். ஆனால் அதை ஒரு மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாற்றக்கூடிய ஒரு சாதாரண விஷயமா மாற்ற முடியுமான்னு கேட்டால் இந்த இடத்துல சினிமாவால் அதை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பலரும் வந்திருக்காங்க. பட் வந்தவங்க யாருமே ஜெயித்தது கிடையாது. சுரேஷ் காமாட்சி அவர்கள் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வழியா இந்த சல்லியர்கள் அப்படிங்கிற அந்த படத்தை எடுத்திருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வெறும் 27 தியேட்டர்ல வேணா வெளியிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லுது. ஈழத்தில் நடந்த சில விஷயங்கள், அதை சம்பந்தப்பட்ட சில கருக்களை மையமாக வைத்து ஒரு படம் எடுப்பதே இங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, பல இடங்கள்ல இருந்து பல பிரச்சனைகள் வரும். அதையும் தாண்டி இங்க அந்த படத்தை எடுத்து அந்த படத்தை மக்கள் முன்னாடி காண்பிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நாளைக்கு எந்த ப்ரொடியூசர் இதே மாதிரி ஈழம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையை கதையாகவோ வரலாற்று புத்தகமாகவோ எழுதுவார்கள்? தடுக்கிறதுக்கு 1000 சக்திகள் இருக்கு. சப்போர்ட் பண்றதுக்கு 1-2 நபர்கள் தானே இருக்காங்க. அந்த 1-2 நபர்களையும் காசு கொடுத்து வாங்கிடலாமா, திராவிடத்தை பத்தி பேச வச்சிடலாமா அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர உண்மையா தமிழர்கள் தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய வரலாறு, அந்த பொக்கிஷங்களை பாதுகாப்பது, அதை மக்களிடம் சொல்லுவது அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு பெரிய விஷயம். தமிழர்கள் வீரம் சொரிந்தவர்கள் அப்படின்னு சொன்னா சொரிந்தவர்களா அப்படின்னா சொரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி நக்கலா கேட்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீரம் சொரிந்தவர்கள்னா அதுக்கு அர்த்தம் புரியல, உவமைனா என்னன்னு தெரியல, ஔவையார் யாருன்னு தெரியல, பாரதியார் அவர் யாருன்னே தெரியாம சில கஞ்சா குடிக்கிகள் அவரை கஞ்சா குடிக்கிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பல முக்கியமான தலைவர்கள் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை கேவலப்படுத்துறாங்க. காமராஜர் அவர்களை அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க. மேதகு அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தா அவரை தீவிரவாதின்னு சொல்லணும்னு சொல்றாங்க. இப்படின்னு சொல்ற பல விஷயங்களில் தமிழர்கள், தமிழ்நாட்டு வரலாறு, தமிழர்களுடைய உண்மையான வரலாறு இங்கே மறைக்கப்படுகிறது. அப்போ யாருடைய வரலாறு உயர்த்தி பேசப்படுகிறது அப்படின்னு கேட்டா இது திராவிட மண் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க. அந்த படம் கண்டிப்பா ஓடுதோ ஓடலையோ காசு கொடுத்து அவனுடைய ஊழல் பணத்தை வச்சு ஓட வச்சிருவாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இங்க திராவிடம் பேசப்படும் போது தமிழ் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு உண்மை புரியல. திராவிடம் பேச 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 தமிழ் பற்றாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு இடத்துல நீங்க ஒடுக்கி 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 ஒரு சமுதாயத்தை வச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த சமுதாயம் வீரமிக்க ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி அப்படிங்கிறது உருவாகும். அந்த கிளர்ச்சியால் ஏற்படக்கூடிய புரட்சி கண்டிப்பா இவ்வளவு நாள் சப்ரஸ் செஞ்சு வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த சக்தியை அவங்க காலுக்கடியில போட்டு நசுக்கி தள்ளிரும். அந்த நிலைமையில தான் இப்ப தமிழர்கள் தமிழ் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்டு வருகின்றன.